நம்ம வந்து சிபிஎஸ்சி மேக்ஸ் கிரேட் 7 என்சிஆர்டி சிலபஸ் தான் பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனலில் ஒரு பிளேலிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கிறோம். சிபிஎஸ்சி கிளாஸ் 7 மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சாப்டர் 1 தான் பார்க்க போகிறோம், இன்டீஜர்ஸ். இது ஆல்ரெடி நீங்கள் வந்து கிளாஸ் 6லேயுமே நீங்கள் வந்து படிச்சிருக்கீங்க. ஸோ அதில் இன்ட்ரடக்ஷன் பார்ட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நமக்கு ஃபர்ஸ்ட் நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்ன அப்படின்றது நம்மளுக்கு தெரியும். நேச்சுரல் நம்பர்ஸை வந்து நம்ம n அப்படின்னு சொல்லிட்டு ரெப்ரசன்ட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்னென்ன? வாட் ஆர் நேச்சுரல் நம்பர்ஸ்? 1 2 3 4. ஸோ இந்த மாதிரி நமக்கு இன்ஃபினிட்டியாக போயிட்டே இருக்கும். ஸோ தட் இஸ் நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ இதை வந்து நம்ம கவுண்டிங் நம்பர்ஸ்னும் நம்ம சொல்லலாம். ஓகேவா? நேச்சுரல் நம்பர்ஸை வந்து we can told as கவுண்டிங் நம்பர்ஸ். நெக்ஸ்ட் ஹோல் நம்பர்ஸ். ஹோல் நம்பர்ஸ்னால் என்னது? வாட் ஆர் ஹோல் நம்பர்ஸ்? 0 1 2 3 4 அப் டு இன்ஃபினிட்டி வரைக்கும் போகும். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸில் 0 மட்டும் இருக்காது, ஹோல் நம்பர்ஸில் நமக்கு 0வும் இன்க்ளூட் ஆயிரும். தட் இஸ் ஹோல் நம்பர்ஸ். ஸோ இன்டீஜர்ஸ் அப்படின்னா நமக்கு எப்படி இருக்கும்னா பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும், நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும், 0 இருக்கும். இது எல்லாமே இன்க்ளூட் ஆச்சுன்னா அதுதான் நமக்கு வந்து இன்டீஜர்ஸ். ஓகேவா? பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும், நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்கும், 0 இருக்கும். ஸோ இன்டீஜர்ஸை வந்து நம்ம எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்னா இசட் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். இன்டீஜர்ஸை எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவோம்? இசட் அப்படின்னு ரெப்ரசன்ட் பண்ணுவோம். ஸோ நம்ம இன்டீஜர்ஸ் எழுதணும் அப்படின்னா நம்ம இப்படி எழுதிக்கலாம். இசட் இஸ் ஈக்குவல் டு ரைட் சைட் ஃபுல்லாக நமக்கு பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபுல்லாக நெகட்டிவ் இன்டீஜர்ஸ் இருக்கும். 0 1 2 3 அப் டு இன்ஃபினிட்டி. அதே மாதிரி இங்கே வந்து -1 -2 -3 மிடில் பார்ட்டில் வந்து நமக்கு 0 இருக்கும். இதை வந்து நம்ம இன்னொரு மெத்தட்லேயும் நம்ம எழுதிக்கலாம், இன்னொரு வேலையும் நம்ம எழுதிக்கலாம். எப்படி எழுதிக்கலாம்னா இசட் இஸ் ஈக்குவல் டு 0 ப்ளஸ் ஆர் -1 ப்ளஸ் ஆர் -2 ப்ளஸ் ஆர் -3 அப் டு இன்ஃபினிட்டி. ஸோ இதுவும் சேம் வேல்யூ தான். இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம், இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஸோ இப்போ ப்ளஸ் ஆர் -1 அப்படின்னா என்ன அர்த்தம்னா 1க்கு வந்து +1 அப்படின்ற வேல்யூவும் இருக்குது, -1 அப்படின்ற வேல்யூவும் இருக்குது. ஸோ இதை தான் நான் வந்து ஷார்ட் ஃபார்மில் இந்த மாதிரி நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி நமக்கு 0 அப்படின்றது வந்து என்னென்னா அது பாசிட்டிவும் கிடையாது, நெகட்டிவும் கிடையாது. நெய்தர் பாசிட்டிவ் நார் நெகட்டிவ். அப்போ என்னது 0 அப்படின்றது என்னது? ஒரு நியூட்ரல். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸ். நேச்சுரல் நம்பர்ஸை வந்து நம்ம சப்செட் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ சப்செட் இஸ் நத்திங் பட் இஸ் அ பார்ட். ஓகேவா? ஹோல் நம்பர்ஸோட பார்ட் தான் நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ ஹோல் நம்பர்ஸ்னால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? 0 1 2 3 அப் டு இன்ஃபினிட்டி சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் அப்படின்றது 0வை லீவ் பண்ணிவிட்டு 1லேருந்து எடுக்கிறது. ஸோ அப்போ இது ஒரு பார்ட் தானே. ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ் ஒரு சப்செட் ஆஃப் ஹோல் நம்பர்ஸ். ஓகேவா? இந்த பாயிண்ட் புரியுதா எல்லாருக்கும்? நெக்ஸ்ட்டு வந்து ஹோல் நம்பர்ஸ் ஆர் சப்செட் ஆஃப் இன்டீஜர்ஸ். ஸோ இன்டீஜர்ஸ்னால் நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ரைட் ஹேண்ட் சைடு வந்து பாசிட்டிவ் நம்பர் இருக்கும், லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நெகட்டிவ் நம்பர் இருக்கும், இன்பிட்வீனில் 0 இருக்கும்னு சொல்லியிருக்கோம். ஸோ இதுதான் இன்டீஜர்ஸ். ஸோ ஹோல் நம்பர்ஸ் அப்படின்றது ஹோல் நம்பர்ஸ் ஆர் சப்செட் ஆஃப் இன்டீஜர்ஸ். ஸோ இன்டீஜர்ஸில் ஒரு பார்ட்டு தானே ஹோல் நம்பர்ஸ். 0லேருந்து நம்ம எழுதுவோம் இல்லையா? 0 1 2 3 4 அப்படின்னு எழுதுவோம்ல. ஸோ இது வந்து அப்போது இன்டீஜர்ஸோட ஒரு பார்ட்டு தான் இது ஹோல் நம்பர்ஸ். ஸோ ஹோல் நம்பர்ஸ் ஆர் சப்செட் ஆஃப் இன்டீஜர்ஸ். ஸோ ஃபைனலி என்ன சொல்கிறாங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸ், ஹோல் நம்பர்ஸ் ஆர் சப்செட்ஸ் ஆஃப் இன்டீஜர்ஸ். ஸோ இன்டீஜர்ஸில் வந்து நேச்சுரல் நம்பரும் ஒரு சப்செட்டாக இருக்குது, ஹோல் நம்பர்ஸும் ஒரு சப்செட்டாக இருக்குது. ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ்ன்றது 1லேருந்து கன்சிடர் பண்ணுவோம், ஹோல் நம்பர்ஸ்ன்றது 0லேருந்து கன்சிடர் பண்ணுவோம். இது ரெண்டுமே சேர்த்து சப்செட். எதோட சப்செட்? இன்டீஜர்ஸோட சப்செட். சரி, ஓகே. இப்போ எதெல்லாம் இன்டீஜர் கிடையாது, எதெல்லாம் நாட் அ இன்டீஜர் அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா ஃப்ராக்ஷன்ஸ், டெசிமல்ஸ், இதெல்லாமே வந்து நாட் அ இன்டீஜர்ஸ். ஓகேவா? ஸோ இப்போ ஃபைனலாக இன்டீஜர் அப்படின்றதுக்கு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்திருப்பீங்க. இன்டீஜர்ஸ் அப்படின்றது ஆர் த நம்பர்ஸ் விச் கேன் பி பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் 0. ஸோ இன்டீஜர்ஸ் கேன் பி ரெப்ரசன்டட் அஸ் இசட். ஸோ இசட் இஸ் ஈக்குவல் டு நமக்கு வந்து இந்த செட்குள்ளே எப்படி இருக்குது?
ரைட் ஹேண்ட் சைட் ஃபுல்லாக நமக்கு பாசிட்டிவ் நம்பர்ஸ் இருக்குது, லெஃப்ட் ஹேண்ட் சைட் ஃபுல்லாக நமக்கு நெகட்டிவ் நம்பர்ஸ் இருக்குது, பிட்வீனில் வந்து 0 இருக்குது. ஸோ 0 இஸ் அ நியூட்ரல், இது ஃபுல்லாக பாசிட்டிவ், இது ஃபுல்லாக நெகட்டிவ். ஓகேவா? இது வரைக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ நம்ம வந்து இன்டீஜர்ஸ்க்கு எப்படி நம்பர் லைன் ட்ரா பண்ணலாம் அப்படின்னா, நம்ம மிடில் பார்ட்டில் வந்து 0 அப்படின்னு போட்டுக்கலாம். ஸோ இதையே நான் நம்பர் லைனில் நம்ம ரெப்ரசன்ட் பண்ணுவோம். 0 போட்டாச்சு. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு வந்து நமக்கு பாசிட்டிவ் இன்டீஜர். ஸோ 1 2 3. ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைடு வந்து நெகட்டிவ் இன்டீஜர். ஸோ -1 -2 -3. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து நம்பர் லைனில் வந்து பிளாட் பண்ணணும். இப்போ நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்பேரிசன் ஆஃப் இன்டீஜர்ஸ். ஸோ இன்டீஜர்ஸை எப்படி கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த நம்பர் லைன் எடுத்துக்கோங்க. இந்த நம்பர் லைனில் எது பிக்கஸ்ட் நம்பர்? விச் ஒன் இஸ் த பிக்கஸ்ட் நம்பர்? 3. 3 இஸ் த பிக்கஸ்ட் நம்பர். ஸோ நமக்கே தெரியும் பாசிட்டிவ் நம்பர்ஸ் தான் வந்து பிக்கஸ்ட் நம்பர். when compared to the negative numbers, positive numbers are the bigger numbers அப்படின்னு நமக்கு தெரியும். which is the smallest number in this number line? -3. -3 தான் வந்து நமக்கு smallest number. ஏன்னா நம்ம ஆல்ரெடி நான் வந்து கிளாஸ் 6லேயே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். ஸோ நார்மலாக நம்ம பாசிட்டிவ் நம்பர்ஸை கம்பேர் பண்ணுறப்போ பிகர் நம்பராக இருந்தால் பிகர் நம்பர் சொல்லுவோம், ஸ்மாலர் நம்பராக இருந்தால் ஸ்மாலர் நம்பர்னு சொல்லிடுவோம். பட் நெகட்டிவ் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போ -1 இருக்குது, -3 இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் விச் ஒன் இஸ் த ஸ்மால் நம்பர்? -3. -3 தான் ஸ்மால் நம்பர். ஸோ பிக் நம்பர் தான் ஸ்மால் நம்பர் தான் பிக் நம்பர் இன் நெகட்டிவ் நம்பர்ஸில். ஓகேவா? ஸோ இப்போ அதை வச்சு இப்போ நம்ம வந்து கம்பேர் பண்ணுவோம் பாருங்கள். இப்போ -4 இருக்குது, 2 இருக்குது. ஸோ ஒரு நெகட்டிவ் நம்பர் இருக்குது, ஒரு பாசிட்டிவ் நம்பர் இருக்குது. ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம்? விச் ஒன் இஸ் பிக்கர்? பாசிட்டிவ் நம்பர் இஸ் அ பிகர் நம்பர். ஸோ 2 தான் பிகர். இப்போ -4 இஸ் லெஸர் தென் 2. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட்டு பாருங்கள், நார்மலாக 2 பாசிட்டிவ் இன்டீஜர் இருக்குது, 5 இருக்குது, 60 இருக்குது. அப்போ இங்கே என்ன சிம்பிள் எழுதணும்? 5 இஸ் லெஸர் தென் 60. இப்போ நெக்ஸ்ட் பாருங்கள், -3 இருக்குது, -5 இருக்குது. ஸோ இதில் வந்து எது பிகர் நம்பர்? -3. -3 தான் பிகர், -5 கிடையாது. ஸோ -3 இஸ் கிரேட்டர் தென் -5. ஓகேவா? இந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? நெக்ஸ்ட் பாருங்கள், ரெண்டுமே பாசிட்டிவ் இன்டீஜர் தான். 156 83. ஸோ இதுக்கு என்ன சிம்பிள் போடலாம்? 156 இஸ் கிரேட்டர் தென் 83. The last example பாருங்கள், -72 இருக்குது, -54 இருக்குது. ஸோ both are negative integers. So which one is the biggest one? -54 தான். ஸோ அப்போ -72 is lesser than -54. ஸோ இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா அப்படின்னு செக் பண்ணுறதுக்காண்டி நான் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். அசெண்டிங் ஆர்டரில் நீங்கள் தான் இதை வந்து ட்ரை பண்ண போகிறீங்க. ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். So the first smallest number here is -6. The second smallest number is -3. The third one is 0, 3, 5, 7, and the last one is 15. நெக்ஸ்ட் கான்செப்ட் வந்து நம்ம ரூல்ஸ் ஆஃப் இன்டீஜர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்டீஜர்ஸோட ரூல்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ரூல் பார்த்தீங்கன்னா அடிஷன் ரூல். ஸோ அடிஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வந்து இப்போ ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு சொல்யூஷனும் எப்படி இருக்கும்? பாசிட்டிவாக தான் இருக்கும். ஸோ இதுவும் நம்ம ஆல்ரெடி 6th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கிறது தான். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இப்போ 3ன்றது ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர், 5ன்றது ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணோன்னா 3 + 5 என்ன வரும்? 8. ஸோ 8 அப்படின்றது ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர். இப்போ அதே மாதிரி நெகட்டிவ் இன்டீஜரை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் -2 அப்படின்றது ஒரு நெகட்டிவ் இன்டீஜர், -3 அப்படின்றது ஒரு நெகட்டிவ் இன்டீஜர். ஸோ இது ரெண்டையும் ஆட் பண்ணணும்னா என்ன பண்ணணும்? 3 + 2 5. சிம்பிள் வந்து என்ன போடணும்? மைனஸ் தான் போடணும். ஓகேவா? ஒரு நெகட்டிவ் ஆட் பண்ணுறப்ப நமக்கு ஆன்சர் வந்து நெகட்டிவில் தான் வரும். நெக்ஸ்ட்டு
ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் ஒரு நெகட்டிவ் இன்டீஜர் ஆர் ஒரு நெகட்டிவ் இன்டீஜர் ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் ஆட் பண்ணணும் அப்படின்னா அங்கே ஆப்ரேஷன் என்ன இருக்கணும்னு சொல்லியிருக்கேன், சப்ராக்ஷன் தான் இருக்கணும். ஸோ சப்ராக்ஷன் பண்ணிவிட்டு பிக்கர் நம்பர் சிம்பிளை வந்து நம்ம போட்டுறணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ ஃபஸ்ட்டு வந்து ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் ஒரு நெகட்டிவ் இன்டீஜர் எடுத்திருக்கேன். ஸோ +5 ப்ளஸ் -2. ஸோ இப்போ இதுனா நம்ம வந்து ஆப்ரேஷன் என்ன பண்ணணும், சப்ராக்ஷன் பண்ணணும். இப்போ 5 - 2 என்னது, 3. ஸோ 3 சிம்பிள் வந்து பாருங்கள், இப்போ 5 பிகர் நம்பரா 2 பிகர் நம்பரா, 5 தான் பிகர் நம்பர். ஸோ 5ஓட சிம்பிள் என்ன இருக்குது, ப்ளஸ். ஸோ அப்போது நமக்கு சொல்யூஷனில் வந்து ப்ளஸ் சிம்பிள் தான் இருக்கும். ஸோ 5 + -2 = என்னது, +3. நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஒரு நெகட்டிவ் இன்டீஜர் ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர். ஸோ -8 + 3. ஸோ இங்கே ஆப்ரேஷன் என்ன பண்ணுவோம், சப்ராக்ஷன் பண்ணுவோம். ஸோ 8 - 3 என்ன வரும், 5. which one is bigger number, 8 ஆ 3 ஆ, 8 தான் பிகர் நம்பர். ஸோ 8ஓட சிம்பிள் என்னதுன்னு பார்க்கணும். 8ஓட சிம்பிள் என்னது, மைனஸ். ஸோ -5 இஸ் த ஆன்சர். நெக்ஸ்ட் செகண்ட் ரூல் பாருங்க, மல்டிப்ளிகேஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ். ஸோ இன்டீஜர்ஸில் மல்டிப்ளிகேஷனோட ரூல் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ளஸ் இன்டூ ப்ளஸ், 2 பாசிட்டிவ் இன்டீஜரை நான் வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறேன். ஸோ வந்து எக்ஸாம்பிள் பாருங்கள், 3 2, 3 2s are 6. ஸோ 6 எப்படி தான் இருக்கும், பாசிட்டிவாக தான் இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட் நெகட்டிவ் இன்டீஜர், 2 நெகட்டிவ் இன்டீஜர் எடுத்து நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் இன்டூ மைனஸ் என்ன வரும், ப்ளஸ் வரும். ஸோ -2 இன்டூ -6 என்ன வரும், 12 வரும். பிகாஸ் நெகட்டிவ் நம்பரையும் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணோன்னா நமக்கு பாசிட்டிவ் தான் வரும். நெக்ஸ்ட் வந்து ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் ஒரு நெகட்டிவ் இன்டீஜர் ஆர் ஒரு நெகட்டிவ் இன்டீஜர் ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் மல்டிப்ளை பண்ணோன்னா நமக்கு ஆன்சர் வந்து நெகட்டிவில் தான் வரும். ஓகேவா? எக்ஸாம்பிள் பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு ஒரு பாசிட்டிவ் இன்டீஜருக்கு வந்து 4 எடுத்துக்கிறேன். ஸோ 4 இன்டூ -2. ஸோ 4 2s are 8. ஸோ 8 வந்து என்ன வரும், -8 வரும். இப்போ ஒரு நெகட்டிவ் இன்டீஜர் ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர், -5 இன்டூ 3 எடுத்துக்கிறேன். ஸோ 5 3s are 15 -15. ஓகேவா? இதுதான் வந்து மல்டிப்ளிகேஷன் ரூல். நெக்ஸ்ட் வந்து தேர்ட் ரூல் பார்த்தீங்கன்னா, சம் ஆஃப் அன் இன்டீஜர் அண்ட் இட்ஸ் இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ சம் ஆஃப் அன் இன்டீஜர் அண்ட் இட்ஸ் இன்வர்ஸ்னால், இப்போ இன்டீஜர் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் 5 அப்படின்ற ஒரு இன்டீஜர் எடுத்துக்கலாம். அதோட இன்வர்ஸ் அப்படின்னு பார்த்தோன்னா -5. ஓகேவா? இப்போ 4 இருக்குன்னு வச்சுக்கோங்க, 4ஓட இன்வர்ஸ் என்னது, -4. ஸோ இப்போ 5ஓட இன்வர்ஸ் வந்து -5. இதை ரெண்டையும் நம்ம சம் பண்ணுறோம். சம்னா என்னது, அடிஷன். ஸோ இதை ரெண்டையும் நம்ம சம் பண்ணுறப்ப நமக்கு என்ன வரும்னு சொல்கிறாங்க, 0 தான் வரும். எப்படி, இப்போ ஒரு பாசிட்டிவ் ரூல் படி பாருங்கள், அடிஷன் ரூல் ஆஃப் இன்டீஜர்ஸ் பாருங்கள், ஒரு பாசிட்டிவ் நம்பர் இருக்குது ஒரு நெகட்டிவ் நம்பர் இருக்குது. ஸோ இங்கே ஆப்ரேஷன் என்னது, சப்ராக்ஷன். அப்போது 5 - 5 என்ன வரும், 0 வரும். ஸோ 0. ஓகே, இந்த ரூல் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகுதா? ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ரூல் பாருங்கள், ப்ராடக்ட் ஆஃப் அன் இன்டீஜர் அண்ட் இட்ஸ் ரெசிப்ரோக்கல் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து ரெசிப்ரோக்கல் அப்படின்னா என்னது, தலை கீழான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் ரெசிப்ரோக்கல். ஸோ இப்போ ஒரு இன்டீஜர் எடுத்துக்கிறேன், 2 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்டீஜர் எடுத்துக்கிறேன். ஸோ 2 வந்து நம்ம இப்போ 2/1னாலும் அது 2 தானே. ஓகே. ஸோ இப்போ இதை வந்து தலை கீழா, அதாவது ரெசிப்ரோக்கல் பண்ணோன்னா என்ன வரும், 2/1 1/2 நம்ம எழுதுவோம். ஸோ ப்ராடக்ட் ஆஃப் அன் இன்டீஜர் அண்ட் இட்ஸ் ரெசிப்ரோக்கல், 2ஓட ரெசிப்ரோக்கல் தானே 1/2. ஸோ இது ரெண்டையும் நம்ம ப்ராடக்ட் பண்ணோன்னா நமக்கு 1 வரும்னு சொல்கிறாங்க. எப்படி 1 வரும், இப்போ மேலே 2 இருக்குது கீழே 2 இருக்குது, இதை கேன்சல் பண்ணலாமா, 2 டேபிளில் 1 டைம்ஸ். ஸோ 1 1s are 1, 1/1. ஸோ 1/1 is equal to 1. ஸோ 1 வந்துருச்சா? ஸோ இந்த ரூல் வந்து சாட்டிஸ்ஃபைட் ஆகிடுச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து ஃபிஃப்த் ரூல் பார்த்தீங்கன்னா, இன்டீஜர் கொடுத்துருக்காங்க, இதோட அடிட்டிவ் இன்வர்ஸ் நம்ம எழுதணும். ஸோ இப்போ இன்டீஜர் பார்த்தீங்கன்னா இப்போ +3 இருக்குது, +3ஓட அடிட்டிவ் இன்வர்ஸ் என்ன வரும், -3. இப்போ -5 இருக்குது, இதோட அடிட்டிவ் இன்வர்ஸ் என்ன வரும், +5. 100 இருக்குது, இதோட அடிட்டிவ் இன்வர்ஸ் என்ன வரும், -100. ஸோ இந்த அடிட்டிவ் இன்வர்ஸ்னால் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அடிட்டிவ் இன்வர்ஸ் ஆஃப் அ நம்பர் இஸ் அ நம்பர் that
when added to the original number gives the sum of 0. ஸோ இப்போ இதோட அடிட்டிவ் இன்வெர்ஸ் தானே -3 ப்ளஸ் 3யோட அடிட்டிவ் இன்வெர்ஸ் தானே அது -3. ஸோ அடிட்டிவ் இன்வெர்ஸ் ஆஃப் அ நம்பர் இஸ் அ நம்பர். ஸோ இதை தான் சொல்கிறாங்க. ஓகே, இதோட அடிட்டிவ் இன்வெர்ஸ் தான் இது. ஸோ இந்த இடத்துல அடிட்டிவ் இன்வெர்ஸ் ஆஃப் அ நம்பர் அப்படின்றது -3. ஓகேவா, அடிட்டிவ் இன்வெர்ஸ் ஆஃப் அ நம்பர் இஸ் அ நம்பர் தட் when added to the original number. இதை வந்து நம்ம ஒரிஜினல் நம்பரோட ஆட் பண்ணுறோம். இப்போ -3யை ஒரிஜினல் நம்பரோட ஆட் பண்ணோன்னா +3. நமக்கு என்ன சம் வருது? ஒரு பாசிட்டிவ் இருக்குது, ஒரு நெகட்டிவ் இருக்குது. அப்போ என்ன பண்ணுவோம்? ஆப்ரேஷன் வந்து சப்ராக்ஷன் பண்ணுவோம். இப்போ 3 - 3 0. ஸோ ஒரிஜினல் நம்பரோட ஆட் பண்ணுறப்ப என்ன வருது நமக்கு? gives the sum of 0. ஸோ அதுதான் சொல்கிறாங்க. சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இதுதான் அடிட்டிவ் இன்வெர்ஸ். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டிவிஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ். ஸோ இன்டீஜர்ஸில் டிவிஷனுக்கு என்ன ரூல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பாசிட்டிவ் நம்பர் இதை நம்ம டிவைட் பண்ணோன்னா நமக்கு பாசிட்டிவ் நம்பர் தான் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் 8/2, 8 டிவைடட் பை 2 இருக்குது. ஸோ அதை நான் 8/2 அப்படின்னு போட்டுக்கிறேன். ஸோ 1 2 is 2, 4 2s are 8. ஸோ 4. ஸோ இப்போ இது வந்து ஒரு பாசிட்டிவில் தானே இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் பாருங்கள், ஒரு நெகட்டிவ் நம்பர் இதை நம்ம டிவைட் பண்ணோன்னா பாசிட்டிவ் வரும். எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து 2 நெகட்டிவ் நம்பர்ஸ் எக்ஸாம்பிள் எடுத்திருக்கேன். -8 -4 எடுத்திருக்கேன். ஸோ இதை நம்ம வந்து டிவைட் பண்ணலாம். -8 by -4. ஸோ மேலேயும் கீழேயும் சேம் சிம்பிள் இருந்தால் கேன்சல் பண்ணலாம், தெரியுமா? ஸோ மைனஸ் இருக்குது கேன்சல் பண்ணிடுறேன். இது வந்து நமக்கு 4 டேபிள்ஸில் 1 4 is 4, 2 4s are 8. ஸோ நமக்கு ஆன்சர் என்ன வருது? 2 தான் வருது. ஸோ 2ன்றது என்னது? ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர். ஸோ மைனஸ் நம்பரையும் நம்ம டிவைட் பண்ணோன்னா நமக்கு ஒரு பாசிட்டிவ் நம்பர் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் தேர்ட் ஒன் பாருங்கள், ஒரு பாசிட்டிவ் நம்பர் ஒரு நெகட்டிவ் நம்பர் ஆர் ஒரு நெகட்டிவ் நம்பர் ஒரு பாசிட்டிவ் நம்பர் டிவைட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு ஆன்சர் வந்து நெகட்டிவில் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், 4 ஒரு பாசிட்டிவ் நம்பர் எடுத்துக்கிறேன், -2 அப்படின்றது ஒரு நெகட்டிவ் நம்பர் எடுத்துக்கலாம். இதை வந்து நான் இப்போ டிவைட் பண்ணுறேன். 4/-2. இப்போ என்ன வரும்? 1 2 is 2, 2 2s are 4. ஸோ 2 இங்கே ஒரு நெகட்டிவ் சிம்பிள் இருக்கா, அதை வந்து நம்ம ஆன்சரில் போட்டுடலாம். இப்போ -2. ஸோ மைனஸில் தான் நமக்கு ஆன்சர் வந்திருக்கு. அதே மாதிரி பாருங்கள், ஒரு நெகட்டிவ் இன்டீஜர் ஒரு பாசிட்டிவ் இன்டீஜர் இதை நம்ம டிவைட் பண்ணோன்னா -8/2. இப்போ இதை வந்து கேன்சல் பண்ணலாம். 1 2 is 2, 4 2s are 8. ஸோ -4 இருக்குது. இப்போ -4. அப்போ மைனஸில் தான் நமக்கு ஆன்சர் வந்திருக்கு. ஸோ இந்த ரூல் சாட்டிஸ்ஃபைட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட்டு 7th ரூல் என்னென்னா சப்ராக்ஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ். ஸோ இன்டீஜர்ஸில் வந்து சப்ராக்ஷன் எப்படி பண்ணணும்னா, சேஞ்ச் த சைன் ஆஃப் செகண்ட் இன்டீஜரோட சைனை சேஞ்ச் பண்ணணும் அண்ட் ப்ரொசீட் வித் அடிஷன் ஆஃப் இன்டீஜர்ஸ். அதுக்கப்புறம் நம்ம அடிஷன் பண்ணிடணும். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், இப்போ +5 - +2 இருக்குது. இப்போ என்ன பண்ணலாம்? இங்கே ஃபர்ஸ்ட் நம்பர் அப்படியே போட்டுக்கலாம், செகண்ட் நம்பரோட சைனை சேஞ்ச் பண்ணணும். இப்போ இங்கே +2 இருக்குது. அப்போ என்ன வரும்? -2. ஆப்ரேஷன் வந்து என்ன சொல்கிறாங்க? அடிஷன் பண்ண சொல்கிறாங்க. அடிஷன். இப்போ அடிஷன் வந்துருச்சா? அப்போ அடிஷன் ரூல் அப்ளை பண்ணிக்கலாம். ஒரு பாசிட்டிவ் ஒரு நெகட்டிவ் இருக்குது. அப்போ என்ன பண்ணணும்? சப்ராக்ஷன். அப்போ 3 வரும். பிகர் நம்பர் சிம்பிள் என்னது? ப்ளஸ். அப்போ +3 இஸ் த ஆன்சர். இப்போ பாருங்கள், நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஒரு நெகட்டிவ் இருக்குது. ஸோ 2 நெகட்டிவ் நம்பர்ஸை நம்ம சப்ராக்ட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதில் வந்து நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? செகண்ட் இன்டீஜரோட சைனை சேஞ்ச் பண்ணணும். சேஞ்ச் த சைன். ஸோ -2ன்றது என்ன மாறிடும்? +2ஆக மாறிடும். இன்பிட்வீனில் உள்ள ஆப்ரேஷன் வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும். இப்போ நீங்கள் அடிஷன் ரூல் அப்ளை பண்ணலாம். அப்போது என்ன வரும்? 3. சப்ராக்ஷன் பண்ணுவோம். 3 சிம்பிள் என்ன போடுவோம்? -3. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், ஒரு பாசிட்டிவ் இருக்குது ஒரு நெகட்டிவ் இருக்குது. இப்போ இதை சப்ராக்ஷன் பண்ண போகிறோம். +5 இது வந்து +2 ப்ளஸ். ஸோ என்ன வந்துடும்? +7. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து பாருங்கள், -5 +2 இருக்குது. -5 இது வந்து சைன் சேஞ்ச் பண்ணோன்னா -2 ஆப்ரேஷன் வந்து ப்ளஸ். ஸோ இப்போ அடிஷன் ரூல் 2 நெகட்டிவ் நம்பர்ஸ் ஆட் பண்ணோன்னா நமக்கு என்ன வரும்? ஆட் பண்ணிவிட்டு மைனஸ் சிம்பிள் போட்டுருவோம். ஸோ 5 + 2 7 மைனஸ் சிம்பிள் போட்டுருவோம். ஸோ இது வந்து நீங்கள் சப்ராக்ஷன்லேருந்து திருப்பி வந்து அடிஷன் ரூலுக்கு சேஞ்ச் பண்ணிவிட்டு செய்கிற மாதிரி இருக்குல்ல. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா ஃபெமிலியர் ஆனதுக்கப்புறமா நீங்கள் ப்ராக்கெட்ஸை ரிமூவ் பண்ணிகிட்டே செஞ்சிடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து பாருங்கள், +5 -
ப்ளஸ் 2 இருக்குது. ஸோ இந்த மைனஸ்க்கும் இந்த ப்ராக்கெட்க்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து மல்டிப்ளிகேஷன். ஸோ மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்ன வரும்? மைனஸ் வரும். அப்போது 5 minus 2. 5 minus 2 3. ஸோ ப்ராக்கெட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு நான் செய்கிறேன். அதே சம்முக்கு ப்ராக்கெட்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ -5 இருக்குது. மைனஸ் ஆஃப் மைனஸ், அதாவது மைனஸ் இன்ட்டு மைனஸ். மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன வரும்? ப்ளஸ். அப்போ -5 + 2. அப்போது நம்ம ஈஸியாக இங்கே வந்து -3 போட்டுருவோமா? அதே மாதிரி தேர்டு ஒனுக்கு ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணலாம். +5 மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்னது? +2. அப்போது என்ன வரும்? 7. ஓகேவா? ப்ராக்கெட் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம செய்யலாம். இது வந்து பாருங்கள் -5 மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் என்னது? -2. அப்போது -7. ஸோ சேம் ஆன்சர் தான் வருது பாருங்கள். -7 -7 7 7 -3 -3 அண்ட் ஃபஸ்ட்டு ஒனுக்கு +3 +3. ஓகேவா? இந்த மாதிரி தான் செய்யணும். ஓகே சில்ட்ரன், இதோட இன்ட்ரடக்ஷனோட பார்ட் 1 வீடியோ வந்து ஃபினிஷ்ட் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை சில்ட்ரன்.